எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நமக்கும் தெரியாமல் நம்ம வீடுகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், வறுமை, தரித்திரம் இது அனைத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள். இப்படி இந்த அற்புத திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வளமை சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைய தினம் நமக்கு திருக்கார்த்திகை தீப திருநாள். இப்படி இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எல்லா இடங்கள்லையுமே தீப ஒளியால் வீடே ஜொலி ஜொலிக்கும். அப்படி அந்த தீப திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் தவறையும் செய்யக்கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் இருக்குது. ஏன் குறிப்பிட்டு இந்த தவறுகளை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே தெரிந்தது, நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே இதனால் விலக பெறும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்படி தெரிந்திருந்தாலுமே அந்த விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது நம்ம ஒரு சில தவறுகள் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விளக்கை ஏற்றி வைத்ததற்குண்டான முழு பலனும் கிடைக்கும். அதனால தான் இந்த பதிவினுடைய நோக்கமே நம்ம எந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கமாக அமைந்திருக்கு. அதனால் ஒவ்வொன்றையுமே என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். முதல் முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் முக்கியமான விசேஷ திருநாள் அப்படின்னு சொன்னால் கோவில்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்கும். நான் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக வீட்டை இருள் சூழ வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதாவது வீட்டை பூட்டி வச்சுட்டு நம்ம வெளியிடங்களுக்கு செல்வது, அதுவும் குறிப்பிட்டு நான் கோவிலுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் விளக்கேற்றி வைக்காமல் கோவில்களுக்கு செல்வது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. யாராவது ஒருவர் வீட்டில் தங்கி இருந்து கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதுவும் நிலைவாசல்லையாவது நம்ம கட்டாயம் 2 விளக்குகளை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா இந்த தீப திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டை இருள் சூழ வைத்திருப்பது அப்படிங்கிறது வீட்டில் எப்பயுமே கஷ்டத்தையும் வறுமையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக விளக்கேற்றுவது அப்படிங்கிற செயலில் ஈடுபடுங்க. இது முதல் முக்கியமான விஷயம். அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எக்காரணம் கொண்டும் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம இந்த குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுவதற்கு கொஞ்சம் யோசிப்போம் தான். அதுவும் நமக்கு இந்த கார்த்திகை தீபம் இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கடன் கேட்பது, கடன் கொடுப்பது அப்படிங்கிற செயலில் ஈடுபட வேண்டாம். சின்ன பொருளோ இல்லை பணமோ எதுவாக இருந்தாலுமே இந்த நாளில் கடன் வாங்குவது அப்படிங்கிறது நல்லதா இல்லை. அதனால் கட்டாயம் இந்த தீப திருநாளன்னைக்கு நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடன் கொடுப்பது, கடன் பெறுவது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், எக்காரணம் கொண்டும் நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வைக்கும் பொழுது 27 இடங்களில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான். 27 இடங்களில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை விளக்குகள் வைத்தாலும் சரி அதை தரையோடு தரையாக வைப்பது அப்படிங்கிறது செய்யாதீங்க. இல்லை ஏதாவது அட்டை மாதிரியான பேப்பர்கள் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. எப்பயுமே நம்ம பூஜைக்குண்டான தட்டு சின்ன சின்னதாக விற்குது இல்லைங்களா, அது உங்களால் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாழை இலை இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழை இலையை நீங்கள் சதுர வடிவில் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதை அடியில் வைத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். 27 இடங்கள் வீடுகளில் வைப்பதால் மிகுதியான பலன் இருக்குது. அப்படி அந்த 27 இடங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கப்பதிவும் நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயன்பெறலாம். அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு மழை காலமாக இருக்குது அப்படிங்கிறதால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காகவே வீட்டுக்குள்ள காலணிகள் அணிவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் காலணிகள் அணிவது அப்படிங்கிறது உங்களுக்கு சௌகரியமாக இருந்தாலுமே தீபம் ஏற்றக்கூடிய நேரத்திலையும் அந்த தீப ஜோதி நம்ம வீட்டில் நல்லா சுடர்விட்டு எரியக்கூடிய நேரத்திலையும் கண்டிப்பாக காலணிகள் அணிவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. ரொம்பவுமே கட்டாயமான சூழ்நிலையில் அணிந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்கள் காலணிகளுக்கு பதிலாக சாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா மொத்தமாகவே விற்கிறாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் காலணிகள் அணிந்தபடி விளக்கேற்றுவது இல்லை விளக்கு எரியக்கூடிய நேரத்தில் காலணிகளை அணிந்து கொண்டு வீட்டில் செல்வது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம், இந்த குறித்த நாள் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு வருது அப்படிங்கிறதாலையும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு பொதுவாகவே வீடுகளில் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத செய்ய மாட்டோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் கார்த்திகை தீப கொண்டாட்டங்கள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இரவு நேரத்தில் போயிட்டு அசைவம் சாப்பிடலாமா இல்லை வீட்டில் அசைவம் எடுத்து அதுக்கப்புறமா சமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. எக்காரணம் கொண்டும் அசைவத்தை இந்த குறித்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீடுகளில் சமைப்பது இல்லை ஏற்றி வைத்து வழிபாடு எல்லாமே செய்து முடித்ததுக்கு அப்புறமா வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யவே கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க.
அடுத்ததா 6வது முக்கியமான விஷயம், இந்த கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் வீடுகள்ல நிறைய விதமான பண்டங்கள் அனைத்தையுமே சமைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கும். அப்படி அந்த இனிப்பு சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்யக்கூடிய இந்த திருநாளின் பொழுது கட்டாயம் நீங்க கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. பாவக்காய், வெந்தயக்கீரை இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா வீடுகள்ல சமைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. பொறுத்திருந்து நீங்க சனிக்கிழமை நாள் அன்னைக்கு கூட செய்துக்கலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு கசப்பு நிறைந்த உணவுப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத குறைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததா 7வது முக்கியமான விஷயம், இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான செயல் தான். அப்படி நம்ம விளக்கேற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பா பெண்கள் விளக்கேற்றக்கூடிய சமயத்துல புடவை அணிந்து கை நிறைய வளையல் அணிந்து கொண்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. பாரம்பரிய உடை அணிந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் நீங்க பாரம்பரிய உடைகள் அனைத்தையுமே அணிவித்து அவர்களுடைய கைகளாலையும் விளக்கேற்ற வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான செயல். அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததா 8வது முக்கியமான விஷயம், நிறைய பேருடைய வீடுகளில் மண் அகல் தீபத்தால் தீபம் ஏற்றுவதை காட்டிலும் மின் விளக்குகள் நிறைய நாங்கள் விதவிதமாக போட்டு வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கூடாதுங்க. மின் விளக்குகள் எத்தனை விதத்தில் இருந்தாலும் சரி, கட்டாயம் நாளைய தினம் மண் அகல் தீபங்களை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் பல விதத்தில் பல வண்ணங்களில் உங்கள் வீடுகளில் மின் விளக்குகள் இருந்தாலுமே மண் அகல் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்ததா 9வது முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் நிறைய மண் அகல் விளக்குகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றக்கூடிய முதல் விளக்கானது புது அகல் தீபமாக மட்டும்தான் இருக்கணும். பழைய அகல் தீபங்களை நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆனால் முதல்ல ஏற்றக்கூடிய தீபமானது புதிய மண் அகலாக மட்டும்தான் இருக்கணும். எல்லா அகல் தீபங்கள்லையுமே நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறது கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க. எக்காரணம் கொண்டும் விளக்கில் எண்ணெய் திரி மட்டும் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யவே வேண்டாம். மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக 10வது முக்கியமான விஷயம், ஏற்றக்கூடிய விளக்குகள் எத்தனை இருந்தாலும் சரி அதில் பயன்படுத்தக்கூடிய திரியானது இரட்டை திரியாக இருக்கணும். அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. 2 திரிகளை ஒன்றாக திரித்து ஒரு அகலில் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெய் இல்லைனாக்கா நல்லெண்ணெய் எது உங்களுக்கு வசதிப்படுமோ அதுக்கு ஏற்றாற் போல் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். ஒற்றை திரி பயன்படுத்தவே கூடாது. வாழைத்தண்டு திரி இல்லை தாமரை தண்டு திரி, எருக்கன் தண்டு திரி இந்த மாதிரியான திரி வகைகளை காட்டிலும் பஞ்சு திரி பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.